ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் வசனம் 24. இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் கூட இருக்கலாம். ராஜா எங்களுக்குன்னு வேணும், எங்களை ஆள்றதுக்குன்னு ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், இல்லை எதுக்கு நீங்கள் ராஜா கேட்குறீங்க, கர்த்தர் தான் உங்களுக்கு எல்லா காரியமும் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், இல்லை எங்களுக்கு ராஜா வேணும், எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு சாமுவேலே, இல்லை எங்களுக்கு ராஜா வேணும்னு சொன்னோன்னே கர்த்தர்கிட்ட போய் முறையிடுறான். இல்லை அவங்க சொன்னபடியே அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொன்னவுடனே, அது மாதிரி கீஸ் என்னும் பேருள்ள பெரிய பராக்கிரமசாலி ஒரு மனுஷன்தான். அவன் வந்து பென்யமீன் கோத்திரத்தான இருந்தான். அவனுடைய மகன் பாருங்கள், சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு வாலிபன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் புத்திரர்கள் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருந்தாங்க. அவ்வளோ உயரமான மனிதனாக இருந்தான். அவன் என்ன பண்ணிச்சு, தகப்பனாகிய கீஸுடைய கழுதைகள்லாம் காணாமல் போச்சு. அதனால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரில் ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் கழுதைகளை தேடிட்டு வான்னு சொல்கிறான். அதே மாதிரி இவன் பல நாடுகள் எல்லாம் கடந்து போய் எல்லா இடமும் பார்த்து எங்கேயுமே கிடைக்கல. அப்போ இவன் சொல்கிறான், அவன் மேலக்காரன்ட்ட, எங்கள் அப்பா இப்போ கழுதையின் மேல் உள்ள கவலையை விட்டுட்டு நம்மளை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவார், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இல்லை அங்கே ஒரு இந்த ஊரில் ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாரு, அவர் எங்கே நம்ம கழுதை இருக்குலாம் சொல்லிடுவார் அப்படின்னு சொன்னோன்னா, அவர்கிட்ட நம்ம கொண்டு போகிறதுக்கு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு சொன்னோடனே அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இல்லை என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷனுக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போகிறாங்க. அங்கே போனால் அங்கே சாமுவேல் தான் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாலேயே எல்லா காரியமும் அங்கே ஒழுங்காயிட்ருக்குது. சவுல ராஜாவாக்குற காரியங்கள்லாம் ஒழுங்காயிட்ருக்குது. கர்த்தர் அதெல்லாம் அவருக்கு வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் போய் பட்டணத்தை நடுவே சேர்ந்தபோது சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதுக்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வராரு. அந்தோடனே சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னமே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, இதுமே நாளைக்கு நேரத்தில் பென்யமீன் நாட்டிலேருந்து ஒரு மனுஷனை அனுப்புவேன், அவன் ஜனத்தின் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருந்தார். அவனுடைய ஜனத்தினுடைய முறையிடுதல் என்னுடைய கெட்டினபடினால நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று சொல்லி வெளிப்படுத்தியிருந்தார். சாமுவேல் சவுலை பார்த்த உடனே கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் சொல்லியிருந்த மனுஷன் இவனே தான் அப்படின்னு சொன்ன உடனே சவுல் நடுவாசலில் சாமுவேல் இடத்துல ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லுன்னு சொன்னோன்னே நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே, நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும், நாளை காலமே நான் உங்கள் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுன்னு சொல்கிறான். அப்போ 3 நாளைக்கு முன்னால் காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் உங்களுக்கு அகப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறார் சாமுவேல். உடனே சவுல் சரின்னு சொல்லிட்டு அங்கே அவர் சொன்னபடியே அவங்களோட கூட போஜனம் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் அதுக்கு பிறகு சாமுவேல் என்ன பண்ணுறாரு, சவுலை தனியாக இது பண்ணி அவருக்கு அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை நம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறான். இவருக்கே நம்ப முடியல. எப்படி பாருங்கள், கழுதையை தேட போனவருக்கு இது மாதிரி ஒரு காரியம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நிறைய காரியம் இருக்குது. அதுக்கு பிறகு தான் இந்த இடத்துல 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பாருங்கள், இவர் தான் நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டீங்கல்ல, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், இவன் தான் ராஜா உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஜனங்கள் ராஜா வாழ்க என்று சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் நிறைய சம்பவம் இருக்குது. சீட்டு போடுறாங்க. பென்யமீன் கோத்திரத்தில் குடும்பங்களிடையே சேர பண்ணும்போது கீசின் குமாரனாகிய சவுலின் மேல் சீட்டு விழுந்தது, போய் தேடுறாங்க. அப்படிலாம் தேடும்போது அவன் தளவாடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கானோன்னு அவனை கூட்டிகிட்டு வராங்க. அவனுக்கு எல்லா ஜனமும் கீழே தோளுக்கு கீழே தான் இருக்காங்க. அவ்வளோ உயரமான நல்ல வாட்டசாட்டமான அழகுள்ள வாலிபன். அவன் ராஜாவாக ஆயிரம். கர்த்தர் தெரிந்து கொண்டது தான். கழுதையை தேடி போனாலும் எதை தேடி போனாலும் அவரை அழைத்து முன்கூட்டியே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தெரிந்து கொள்ளார். உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த மாதத்தில் இத்தனை தினங்களை நாம் கடந்து வரும்படியாக 15 தினங்களை நாம் கடந்து வரும்படியாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு கிருபை பாராட்டியிருக்கார். எனவே அவருடைய தெரிந்து கொள்ளுதல்
அவருடைய தெரிந்து கொள்ளுதல் மிகவும் ஆச்சரியமானது. அந்த தெரிந்து கொள்ளுதலை நாம் கவனித்து அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடிய வல்லமையாக இருக்கிறார். எங்கு போய் ஒளிந்தாலும் அவர் விடவே மாட்டார். அவர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவோமா? அவருடைய கரத்தின் கீழ் நாம் ஓடி வருவோமா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். அழைத்தீரே இயேசுவே, என்னையும் நீரே அழைத்தீரே, ஆண்டவர் சேவையை நான் செய்திடுவேன், ஆயத்தமானேன் தேவே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துக்கிற வணங்கிறோம். என்னையும் நீ தெரிந்தெடுத்திருக்கிறீர். என்ன நோக்கத்திற்காக என்னை தெரிந்தெடுத்தீர், என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் உங்களை வைத்திருக்க நோக்கத்தை நிறைவேற்றி உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருந்து ஜெபிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ரோமர் 5:20. இன்றைய கேள்வி, எவைகளுக்கு ஒப்புக்கொடாமல் யாருக்கு ஒப்பு கொடுத்து, எவைகளை யாருக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது? மீண்டுமாய், எவைகளுக்கு ஒப்புக்கொடாமல் யாருக்கு ஒப்பு கொடுத்து, எவைகளை யாருக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது?